இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும். ஆனா நாங்க கரண் அடிச்சவன தாங்க மாட்டார் இளங்குமரன். நாங்க கரண் கம்பம் இல்ல, நாங்க மின்சாரம் பட்டுனா இளங்குமரன் கதை முடிஞ்சது. நாங்கள் கேட்கிறோம், உன்னால ஏழுமா இந்த மண்ணில இவ்வளவு 1000 பேர் செத்தது, இவ்வளவு பேர் இந்த மண்ணில ஆகுதியாகி இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகும் இன்றைக்கும் எங்களில கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வால் பிடிச்சோண்டு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் சொல்றேன் என்றால், இன்னைக்கு ஒரு சாதாரண ஆனரவுல வந்த உப்பு அதுக்கே ரஜ லுனு பேர். அதுக்கு நான் உடனே கந்தனத்தியோட கேட்கிறேன், உடனே போன் பண்ணி கேட்கிறேன். சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன், நான் பேரை மாத்திரன். பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு என்ற பேர்லயே பேக் அடிபடுது. நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன். அது பிறகு இப்ப திருப்பி நேற்று நான் அறிஞன் ஆனரவு பண்ணு மாத்திக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆனரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறு நோவுது. நாங்க இந்த சபைகளை வச்சிருக்க வேணும், எங்கட கையில ஏன் சபை இருக்க வேணும். நாங்கள் ஒன்றா புரிந்து கொள்ளுங்கள், நாங்கள் எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன், எனக்கு கூட எனக்கு நடக்கிற கட்சிக்கு நடக்கிற எனக்கு நடக்கிற பெரிய பிரஷர்ன்றது எல்லாரும் நீங்க பார்த்தபடியே தான் நீங்க கதைக்கிறீங்க. நான் அதையும் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். நானும் அதை எதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம். எனக்கு தார பேராயர் தார ஆதரவு, எனக்கு தார மக்கள் ஆதரவு, உங்களோட ஆதரவுல நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடி பார்ப்போம் என்ற அளவில் இருக்கிறோம். அந்த கிட்டத்தட்ட மட்டக்களப்பில் 15 பேருக்கு விளக்க கடிதம், திருவண்ணாமலையில 9 பேருக்கு விளக்க கடிதம், கிளிநொச்சியில 6 பேருக்கு விளக்க கடிதம், யாழ்ப்பாணத்தில் என்னோட ஆதரவா இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்கல. இதெல்லாம் நடக்குது. இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோட நிற்க வேணும், கட்சி வெல்ல வேணும், எங்களுடைய மக்களுடைய ஆணையை நாங்கள் மீண்டும் பெற வேணும் என்றதில் கிளிநொச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்யறோம். வதனா கூட குழப்பம் இருக்குது. இது என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டா சுமந்திரன் தானே செயலாளர், அவர் தானே பிற கட்சியை நடத்துவார் ரெண்டு வதனா கேட்டிருக்கு. வேறு ஆக்கல என்ன வதனா? சரியா நான் சொல்றேன், இது என்ன கேட்கல வதனா, நான் உங்களுக்கு சொல்றேன், நேர வதனா வச்சோன்னு சொல்றேன். வதனா சொல்லி இருக்குது, இப்ப நீங்க இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்க வெண்டாலும் அதென்ன வீடு வெண்டா பிறகு சுமந்திரன் தானே பிறகு நடத்துவார், ஏன் சுமந்திரனுக்கு நாங்க வாக்கு போடணும்? இதை பதனா கேட்டதாக எனக்கு 2 நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது. இப்ப நான் சொன்னா இல்ல, நான் பதனா கூப்பிட்டு கலைக்கிறது, அது இது எங்களுக்கு உரியது. நான் ஏன் சொல்றேன் என்றால், இப்ப சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சியிட்ட சபை போயிட்டு போய்ப்போம். அது என்பிபியா இருக்கலாம், எஸ்எல்எபியா இருக்கலாம், ஜிஎன்பியா இருக்கலாம், ஒரு சிங்கள கட்சியிட்ட போயிட்டு. இப்ப ஒரு மாயை தானே, சிஸ்டம் சேஞ்ச், மாற்றங்களை நோக்கி நாங்க போறோம், சம உரிமை கொடுக்க போறோம் எல்லாருக்கும். நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசியிருக்கிறார் விஜித கேரத், நாங்கள் தமிழ்ல பேசியிருக்கிறோம். முந்தி அவரும் பேசினவர் தானே தமிழ்ல, மஹிந்த ராஜபக்சம் நாங்க எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று பேசினவர் தானே ஒரு காலத்துல. அதே மாதிரி இப்ப ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழ்ல, எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா ஒண்ணுக்கு இருப்போம் என்ற பேச்சுக்களும் வலிக்கிறது. ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியா கொண்டு போக முடியாது. இதே விஜித கேரத் தான் போய் எங்க சொல்லியிருக்கிறார், கடைசியா நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. அவர் சொல்றார், யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு 3 ஆசனங்களை தந்திருக்கணும், தமிழ் மக்கள் எல்லாம் எங்களோட நிக்கணும், நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாடுங்க. அங்க ஒரு தரம் சாவே இல்லை, யுத்தமே நடக்க இல்லை. அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள், அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புலிகள். அங்க செத்தது பயங்கரவாதிகள், அங்க எதுவும் நடக்க இல்லை, மக்கள் யாரும் சாக இல்லை. அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து 3 பேரை தெரிவு செய்திருக்கணும். ஆகவே ஜெனீவாவில் நீங்க கொண்டாடுற தீர்மானம் பிள்ளையானது. 6 சொல்றது வெளிநாட்டு அமைச்சர் தமிழ்ல பேசி பழகுற தோழர் விஜித கேரத், அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவருடைய திசகாட்டியை பிடிச்சு கொண்டு போறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், குருந்தூர் மலையில நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது இங்க நீங்க எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது. அதான் மீறி குருந்தூர் மலையில பிக்கு விகார கட்டி முடிஞ்சு, ஏன் அந்த விகாரையை நிப்பாட்ட முடியல? இந்த அரசாங்கத்தாலேயே நிப்பாட்ட முடியல. இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்றார், அனுபவம் ஆடையை நான் கலட்டுவேன் என்று தண்டை உடுப்ப கலாட்டி காட்டுறார். வீடியோ போய் கொண்டிருக்கு யூடியூப்ல பார்த்தா பாத்துருப்பீங்க சில பேர். மட்டக்களப்பில் இருக்கிற பிக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். தைத்தியில ஒரு விகார கட்டி இருக்கு, மக்களை உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லி அதுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தளபதி திறக்கிறார் சவீந்திர சில்வா. இப்ப இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்துல மண்டபம் கட்டிக்காது, ஆராதனை மண்டபம் கட்டிக்காது. ஆற்ற காணி மக்கள் காணி. அப்ப 6 அரசாங்கம்
அனுர அரசாங்கம். சிஸ்டம் சேஞ்ச் இதுதான். தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது, அவர்கள் இடங்களில் வலுக்கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது, அவர்களை இரண்டாங்குடி மக்களாக அங்கிருந்து அகற்றுறது. திரியாயில இப்படித்தான் முருகன் கோயிலோட இருந்த இடத்தை போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்கு அதுல 2200 ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்தம் என்று கேட்கிறாங்க. இவ்வளவு தமிழத்தை உறுதி இருக்கிற காணி. அப்ப நாங்கள் எந்த போறது? எங்கட வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண். நாங்கள் சிங்களவறிஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில தொண்டேச்சரம், சிலாபத்தில முன்னேச்சரம், கீரிமலையில நகுலேச்சரம், திருக்கேதீஸ்வரம் மன்னார்ல, திருக்கோணேஸ்வரம் திருவோணமலையில, இலங்கையின் 5 பாகங்களையும் இலங்கை முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு சைவ தமிழர்களாக வாழ்ந்த இடம். விஜயனம் தோழர்களும் வந்து குவேனிய கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா. நீங்க இன்றைக்கு அதை பௌத்தம் என்றீங்க, பிறகு நாங்க சிங்களவர் என்றீங்க, நாங்கள் எங்களை இரண்டாங்குடி என்றீங்க. நாங்கள் இங்க பிறந்து வளர்ந்த இனம், தோன்றி வளர்ந்த இனம். இன்றைக்கும் பொலனறுவேல நாகர்களுடைய அடையாளம் தான் வருது கிண்டினா, எந்த சிங்கள அடையாளமும் வேற இல்லை. அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள், தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனதாங்க ஒன்று கேட்கிறார். இப்ப தமிழ் மக்கள் யாருக்கு ஆன வழங்குறது? இந்த தாயக விடுதலை போர்ல எத்தனையோ ஆயிரம் ஈசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது. அவன் கடல்ல போய் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொன்னது தனக்காக இல்லை. என ஞானம் சொன்ன தனக்காக இல்லை. அவன் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொல்லி சொன்னது தந்த தலையை காப்பாற்ற இல்லை. இங்க வாழப்போற ஒவ்வொரு தமிழர்களுடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேண்டும். எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேச விடுதலைக்காக. எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில போற களங்கள்ல தங்களை ஆகுதியாக்கி இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை போராளிகள் விழுப்பு நடந்தவர்களை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்கிறோம். எத்தனை சகோதரிகள் இன்றைக்கும் தாலியை கலட்டாமல் பொட்டு அளிக்காமல் மனுஷன் வருவான் என்று பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்கிறோம். இதுக்கு விஜயதகரத்து பதில் சொல்லுவார வெளிநாட்டு அமைச்சர். அப்ப நாங்கள் கேட்கிறது என்ன? இங்க நடந்தது இனப்படுகொலை, அதை விசாரிக்கலான்னு நீங்க சொல்றீங்க. அட நீங்க புலவிட இல்லையண்டா ஏண்டா பயப்படுறீங்க? சர்வதேச விசாரணை கோம்படுங்கள். இங்க ஒருத்தரும் கொல்லப்பட இல்லை, இங்க ஒருவர் மீது நீங்க பொஸ்வரஸ் குண்டு வீச இல்லை, இங்க நீங்கள் ஒருவர் மீது கொத்தளி குண்டு வீச இல்லை. நீங்கள் இங்க 4 லட்சம் மக்கள் இருக்க 70,000 பேர் தான் இருக்கணும் என்று உணவு அனுப்பாம கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளைகள் மீது பராஜ் குண்டுகளை வீசினீங்கள். கிண்ணத்தோட நின்ற பிள்ளைகளை நீங்க கண்ணால பார்த்தனீங்கள் தானே. டிஆர்ஓ கஞ்சி காய்ச்சி கொடுக்கல, அதுக்குள்ள பராஜ் குண்டு விழுந்து எத்தனை பிள்ளை செத்தது. அப்ப இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்க சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்கள. நீ எங்களை சுடுற, நீ எங்களை வெட்டி கொள்ற, நீயே மேசையில இருந்தோன்னு நான் தான் நீதிபதி விசாரிக்க போடுறேன்ற நியாயமா? அடித்தவன் நீதிபதி ஆகலாமா? கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா? அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா? அதுக்கு வேறொருத்தம் தானே வரணும். நீ கொலை செய்த, நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட, நாங்கள் சாகடிக்கப்பட்டவர்கள். அப்ப ஆரோ ஒருத்தன் தானே நீதி வழங்கணும், நடுநிலையாளன் நீதி வழங்கணும். நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாம். இப்ப நீ விஜிதகரத்தா இருந்தானே, அனுகுமாரவா இருந்தானே, தோழர்களே நான் உங்களிடம் கேட்கிறது, நீங்கள் நியாயமானவர்களா இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோம்படுங்க. உங்கள்கிட்ட உண்மை இருந்தா சொல்லுங்க. இன்றைக்கு பட்டளந்தையில் நடந்த படுகொலையை நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர், ஏவிபி தோழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் சொல்லி நீங்க பட்டளந்த விசாரணைக்காக பட்டளந்தையில விசாரணை நடத்தணும்னு அறிக்கையை கொண்டு பார்லிமெண்ட்ல போடுறீங்க. ஆனால் எல்எல்ஆர்சி அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்தா பிறகு இன்றைக்கு அது கிடப்பில போடப்பட்டது. அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணைக்கு பாராளுமன்றம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் அது கிடப்பில கிடக்கு. இப்ப தமிழர் மீது நீங்க கொலை புரிந்தால் எல்எல்ஆர்சி அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்க தூக்கி கடாசுவீங்க. பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க, தட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க, பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி எறிவீங்க. இலங்கை இந்திய ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கு இடையில் நடந்தாலும் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாம இருக்கிறீங்க. அப்ப நீங்க என்னவும் செய்வீங்க. நாங்க திரும்ப திரும்ப நீங்க வர வர ஒவ்வொருத்தருக்கும் நாங்க வாக்களிக்கோம். உங்களுக்கு பின்னால நாங்க 5000 ஒதுக்கி இருக்கிறோம், 10,000 ஒதுக்கி இருக்கிறோம், நாங்க உங்களுக்கு ரோட்டு போடுவோம், நாங்க உங்களுக்கு கரண்ட் தருவோம். இந்த நாட்டின் பிரஜை தானே நான், இந்த நாட்டின் பிரஜை தானே இந்த அம்மா, இந்த நாட்டின் பிரஜை தானே இந்த அப்பா. நீ தரத்தானே வேணும் எனக்கு, என்னட்ட வரி வாங்குறதானே. எந்த நெல்லில இருந்து நான் எந்த தாத்தா குடிக்கிற சுருட்டுல இருந்து எந்த புள்ள குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி வேண்டாதானே. நீ எனக்கு கரண்ட் தரா என்ன நீ இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு ரோட்டு போடுற நீ எப்படி சொல்லுவே? நீ
என்ன நியாயம் இருக்கு உனக்கு? 80 வருஷம் இந்த மண்ணில் நாங்க போராடுறோமே. நாங்க நிராயுதபாணிகளாக துப்பாக்கி இல்லாம நின்ற பொழுதுதான் ஏஆர் ஜெயவர்தன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர்? போரண்டா போர், சமாதானம் என்றா சமாதானம். எவ்வளவு மோசமான வார்த்தைகள். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம்? அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தை எங்கள் மீது கட்ட விட்டார். நல்லவன் மாய் நடிச்சு டிபி விஜயதுங்க சொன்னார், நாங்கெல்லாம் மரம், சிங்கள மக்கள் எல்லாம் மரம், நீங்க எங்களை கொடி மாதிரி சுத்தணும், நீங்க மரமாவே இல்லாத. எப்படிப்பட்ட இனவாதம்! எப்படி நாங்களும் நீங்களும் கை கோக்குறது? என்ன சம உரிமை இதுல? நாங்கள் ஒரு தேசிய இனம், முதல்ல ஏற்றுக்கொள்றியா? இந்த அரசாங்கத்துக்கு பின்னால வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பன் தான் அவருக்கு தெரியும். ஆனா நாங்க கரண் அடிச்சவன தாங்க மாட்டார் இளங்குமரன். நாங்க கரண் கம்பம் இல்ல, நாங்க மின்சாரம் பட்டுதான் இளங்குமரன் கதை முடிஞ்சது. நாங்கள் கேட்கிறோம், உன்னால ஏழுமா? இந்த மண்ணில இவ்வளவு 1000 பேர் செத்தது, இவ்வளவு பேர் இந்த மண்ணில ஆகுதியாகி இருக்கிறாங்க. இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகும் இன்றைக்கும் எங்கடையில கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால வால் பிடிச்சோண்டு நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்றேன். இன்றைக்கு ஒரு சாதாரண ஆனரவுல வந்த உப்பு, அதுக்கே ரஜ லுணு பேர். அதுக்கு நான் உடனே கந்தனத்தியோட கேட்கிறேன், உடனே போன் பண்ணி கேட்கிறேன். சொன்னார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன், நான் பேரை மாத்தினேன். பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுணு என்ற பேர்லயே பேக் அடிபடுது. நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன். அதுக்கு பிறகு இப்ப திருப்பி நேற்று நான் அறிஞன் ஆனரவு பண்ணு மாத்திக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கட ஹிஸ்டோரிக்கல் எங்கட வரலாற்று ரீதியான ஆனரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறு நோவுது. அட எப்படி சமாதானம் பெறும் உங்களுக்கு எங்களுக்கு முடியல? நாங்க எப்படி சேர்ந்து வாழ்றது? கொலை செய்தவனும் கொலையால சாகடிக்கப்பட்டவனும் ஒன்றா வாழையிலுமா? பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது? அப்படி அதுக்கு என்ன நியாயம்? முதல்ல நீதி வேணுமே. அதுதான் நாங்கள் கேட்கிறது. முதல்ல எங்க அடிப்படையை இழந்து போகக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விளைவிங்க. நாங்கள் எங்களால முடிஞ்ச அளவுக்கு, நான் அதை பட்டியல்படுத்த, நாங்கள் ஏலக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது, சில வீதிகள். 5க்கு முதல் ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம், கல்மடனால தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரசாங்கத்தோட இருந்தவர்கள் 2015க்கு பிறகு எங்கட காலத்திலாம் தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம். அதிலும் 18ஆம் ஆண்டு சபை வந்த பிறகு வேகமாக செய்கிறாங்க. கம்பர்லிய திட்டத்துக்கூடாகவும் சரி, அல்ல ஏனைய நிதியுதவிகளுக்கு கூடாகவும் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறோம். ஆனா கல்மட நகரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாம போனது உண்மை. நான் இல்லைன்னு சொல்லல, பல முயற்சிகள் எடுத்தாங்க. அதுக்காக நான் பாலா கூட என்னோட சில நாட்கள் முரண்பட்டது. இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட 20 நாட்களுக்கு கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சு அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த கச்சேரி வெளியிட்ட பட்டியல்ல கல்மட நகரில் 3 வீதியின் பெயர் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அங்க கடும் முயற்சி தான் அது. நான் அதுக்கு தான் கேட்கிறேன், யோகன்னே ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் 2000 வாக்குகள் உள்ள இடத்துல 1800 வாக்குகளை தந்து அவரை தெரிவு செய்தே ஆகணும். அது அபிவிருத்தி செய்தாலும். நான் அரசியலை கதைக்கிறேன், அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டார். ஈசன் நானும் கதைக்கிறோம் அரசியலை. வதனா வேலையை செய்யட்டும், இவர் வேலையை செய்யட்டும். இங்கால அங்கால பிரிச்சு வதனா தண்ட பக்கத்தை செய்வார், இங்கால அவர் செய்வார். 2 பேரும் மெம்பரா இருக்கணும் எங்களுக்கு. ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்திக்கான தேர்தல் அல்ல, ரோட்டு போடுற தேர்தல் அல்ல, தெருவிளக்கு போடுற தேர்தல் அல்ல. ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல். தமிழ் தேசிய ஆன்மா, தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேணும். நீங்கள் ஒரு ரணகளமா வேலை செய்யணும். தயவு செய்து நாங்கள் இது தேர்தல் பிரச்சார கூட்டமா நான் சொல்லி வரையில்லைங்க. நீங்கள் ஒருவர் 10 பேரா 20 பேரா மாறுங்க, எல்லாரோடையும் கதைங்க.